வணக்கம். மை வி3 ஆட்ஸ் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போது அவரோட லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அதை பார்த்துக்கிட்டே அதை பற்றி சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம நிறுவனத்தில் எலெக்ஷன் ரீசனாலையும் கேஓசி அப்டேட் ஆகலைங்கிற ரீசனாலையும் இன்னும் சில பல காரணங்களால் நம்முடைய பேவர் சிஸ்டம் தற்காலிகமாக தடைபட்டு இருந்தது. அது மீண்டும் ரீஓப்பன் ஆகி இப்போ மிகச்சிறப்பாக ஒன் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் கடந்த வாரமே பெண்டிங் இருந்து அத்தனை ஓஎம்முக்கும் பேமெண்ட் போட்டாச்சு. போன சனிக்கிழமை வித்ட்ரா போட்டுக்கிற அத்தனை பிஎம்முக்கும் இந்த வாரம் புதன் வியாழன் பேமெண்ட் வந்துடும். அடுத்தடுத்தா சில்வர் ப்ளஸ் கோல்டு டைமண்ட் க்ரௌன் இருக்கிற ஒவ்வொரு பிளானில் இருக்கிறவங்களுக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் அதுக்கு உண்டான பேமெண்ட் செட்டில் பண்ணுற எல்லா வேலைகளும் நிறுவனம் மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலை அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒவ்வொரு லெவலாக பேமெண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, அவங்க பணம் போடுறாங்க, மக்கள் பணம் வாங்குறாங்க. அதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் ஒன் பை ஒன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சூழலில் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக கடந்த 10 மாதமாக ஒரு கட்சி நல்லா நோட் பண்ணுங்க. வாட் ஹி செட் இஸ் நிறுவனம். ஓகே, நிறுவனத்துக்கு எதிராக இது அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்தால் அத்தனை முயற்சியும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை நம்முடைய சட்ட வல்லுநர்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனியாக மாறி நல்லா நோட் பண்ணுங்க, உலகின் நம்பர் 1 கம்பெனி. நிச்சயமாக நம்ம கம்பெனி 2026 உலகின் நம்பர் 1 கம்பெனியாக மாறியே தீரும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட கம்பெனி உலகின் நம்பர் 1 கம்பெனியாக மாறப்போகுது அப்படிங்காங்க. அவங்க நம்பர் 1 கம்பெனியாக மாறுதலில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எங்கே வருதுன்னா, இவங்க மை வி3 ஆட்ஸ் ப்ரைவேட் லிமிட்டட்னு தான் முதல்ல ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. இந்த கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அந்த கம்பெனியை நடத்துனாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை. அந்த கம்பெனியோட ஜிஎஸ்டி நம்பர் எல்லாத்தையும் நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அந்த வெப்சைட்லேயும் நான் கொடுக்கேன். ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் போய் பாருங்கள். பல மாதமாக அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஒரு நிறுவனம் ஒரு பொருளை உங்களுக்கு விற்காங்க, ஸ்டோர் ஆரம்பிக்கன்னா அந்த நிறுவனத்திலிருந்து பொருளை கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டோரும் ஜிஎஸ்டி எடுத்தாகணும். அதை அவங்க விற்கும்போது இன்புட் அவுட்புட் மேட்ச் பண்ணி ஆகணும். இல்லாமல் அவங்களால இன்புட் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. இந்த மை வி3 ப்ரைவேட் லிமிடெட் ஆட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து அதை ஒழுங்காக நடத்தாமல் இப்போ மை வி3 மார்க்கெட்டிங் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. இட்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு போயிட்டாங்க. இப்போது இந்த மை வி3 ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல. கம்பெனிஸ் ஆக்டில் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் எம்சிஏ போர்ட்டலில் MGT7 AOC4 பல ஃபார்ம் இருக்குது, அதை ஃபைல் பண்ணல. ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எதுவும் ஃபைல் பண்ணல. இவங்க கம்பெனி ஆரம்பிக்கும்போது கம்பெனி இருக்குது, நேர்மையானது, நாங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டிலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க அதை அப்படியே மாற்றி இப்போ மார்க்கெட்டிங் வச்சுருக்கோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இது சட்டப்படி குற்றம். மக்களை இதை கவனிக்காமல் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கம்பெனின்னு ஒரு நேமை சொல்லி அதை ஃபைல் பண்ணாமல் இன்னொரு மார்க்கெட்டிங்னு ஒரு இடத்துல அவங்களை பணம் போட சொல்லுவாங்க. இதை நான் நிறைய ஃபோரமில் சொன்னேன், யாரும் கேட்குற மாதிரி தெரியலை. பட் இருப்பினும் ஜஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இந்த பணம் லாஸ்ட் சான்ஸ் எல்லாம் வந்துட்டா சூப்பராக, ஒருவேளை வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களால் எந்த ஆக்ஷனுமே உங்களுக்கு மேலே எடுக்க முடியாது. எப்படின்னா, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, சார் இது நீங்கள் மெம்பர் ஆகிறது ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக, அந்த ப்ராடக்ட் வாங்குறதுனால நாங்கள் கொடுக்குற அடிஷ்னல் ஃபெசிலிட்டி தான் இன்கம் ஜெனரேஷன். ஸோ நீங்கள் வட்டிக்கு ஒன்றும் கொடுக்கல, ப்ராடக்ட் கேட்டீங்க, நாங்கள் பில்லை போட்டோம், பணம் வாங்கினோம், ப்ராடக்ட் கொடுத்துட்டோம். ஸோ எங்களோட டீல் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இந்த பிஸ்னஸ் நாங்கள் கொடுக்கறது ஒரு அடிஷ்னல் வாய்ப்பு தான், அதை நாங்கள் எப்போனாலும் நிப்பாட்டிக்கலாம். தட்ஸ் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு டிக்ஸ். ஸோ நீங்கள் ஒருவேளை பணம் போட்டிருக்கீங்க,
ஒருவேளை பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. சட்டப்படி எந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, பண்ணாதீங்க. பணம் வருதா, தயவு செய்து போட்ட பணத்தை வெளியே எடுத்துகிட்டு தூரம் வந்துடுங்க. இன்னொருத்தவங்கள சேர்த்து விடாதீங்க. ஏன்னா பணம் உள்ளே போகிறோம், பணம் வாங்குகிறோம், சம்பாதிக்கும், அதெல்லாம் வெரி குட். நான் சம்பாதிக்கிறவங்களை குறையே சொல்லலை. அழகாக சம்பாதிச்சு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் அதுக்கு தக்கன இன்கம் டேக்ஸும் நீங்கள் ஃபைல் பண்ணணும். அதையும் கரெக்டாக ஃபைல் பண்ணிக்கோங்க. ஏன் இன்கம் டேக்ஸ்னால், நீங்கள் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ். ஒரு ஆக்ட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ பார்க்கிங்க, அதுக்கு வருமானம் வருது, அது பிஸ்னஸ் இன்கம். அதுக்கு இன்கம் டேக்ஸ் கரெக்டாக ஃபைல் பண்ணணும். 2.5 லட்சத்துக்கு மேலே போயிட்டாலே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டால் 20 லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்தவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுபோக உங்கள்கிட்ட ஒரு டேக்ஸ் பிடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு டிடிஎஸ் பிடிச்சிருக்கேன்பாங்க. அந்த டிடிஎஸ் பிடிச்சது உங்களுடைய அக்கௌண்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 10% டிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க. அந்த பிடித்தத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் ரெமிட் பண்ணணும். ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அதை பண்ணி ஆகணும். அவங்க 194Jயில் பிடிச்சிருக்காங்களா, இல்லை 194Cயில் செக்ஷனில் பிடிச்சிருக்காங்களான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்ட் அப்படி பிடிச்ச பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் போடணும். அதுவும் உங்கள் உரிமை. ஸோ உங்கள் உரிமை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. அண்டு பார்க்குறவங்க காஷியஸாக இருந்துக்கோங்க. இது ஒரு வழி. அண்டு நான் ஏமாறக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதெல்லாம் சொல்ல, நல்லா சம்பாதிங்க. பட் காஷியஸாக சம்பாதிங்க. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை அழகாக வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை விட அதிகமாக எடுத்துகிட்டு வருது உங்களோட கடமை. நான் யூடியூப் பார்க்கக்கூடாதெல்லாம் சொல்லலை, நல்லா பாருங்கள். போட்ட வருமானத்தை தயவு செய்து வெளியே எடுத்துருங்க. யார் என்ன சொன்னாலும் போட்ட வருமானத்தை வெளியே எடுக்கிறது உங்களோட உரிமை. அதை விட அதிகமாக எடுக்கிற வேண்டியது உங்களோட கடமை. ஸோ ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அண்ட் பி காஷியஸ். ஒருவேளை அவங்க நிப்பாட்டினா உங்களுக்கு எந்த ஒரு ரெமடியும் இல்லை. அவங்க மேலே நீங்கள் எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு மட்டும்தான் போட முடியும். அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, சார் நாங்கள் ஏமாற்றவே இல்லை, ப்ராடக்ட் விற்கிறதுக்காக கொடுத்தோம், அவங்க ப்ராடக்டை வாங்கினாங்க, இது ஒரு அடிஷன் ஆட்-ஆன்ஸ் தான் இந்த சர்வீஸ். இதை நாங்கள் எப்போ நிப்பாட்டிக்கிடுவோம், எங்களுக்கு ஒன்லி இந்த கஸ்டமருக்கு தான் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். தேர் ஃபோரம் தே ஆர் நாட் ரெகுலேட்டட், தே ஆர் நாட் கம்ப்ளைண்ட். உங்களை ஒரு கஸ்டமராக தான் தே வில் சி, யூ ஆர் நாட் அ மெம்பர். ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் அ கஸ்டமர் இன் இட். தே ஆர் கிவன் யூ சம்திங் அஸ் அ மெம்பர். பட் அது எவ்வளோ தூரம் செயல்படும்னு எனக்கு தெரியலை. ஸோ பி காஷியஸ், டூ சம்திங் குட் அண்ட் கெட் யுவர் ரிட்டர்ன்ஸ் பேக். உங்கள் பணத்தை வெளியே கொண்டு வந்துடுங்க. நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை ஏதாவது கமெண்ட் பண்ணுனாலோ தயவு செய்து பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ். அண்டு சட்டப்படி என்னால் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும்னா சொல்கிறேன். இது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு காசெல்லாம் கேட்கவும் மாட்டோம் உங்களுக்கு அதுக்கான. அண்ட் வி டோன்ட் கம் அண்ட் ஆஜர்லாம் ஆகவும் மாட்டோம். வி டோன்ட் ஹாவ் த நெசசிட்டி டு டூ தட். பட் ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோரத்தில் வி கேன் எக்ஸ்பிளைன் யூ அ லாட் ரிகார்டிங் த ஆக்ட் அண்ட் செக்ஷன்ஸ். ஸோ மிக்க நன்றி. Bye.